குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்றைக்கு திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்று 100 நாட்கள் நிறைவு பெறுகிறது. அதாவது தாவேகா ஆட்சி என்கின்ற படம் இன்னைக்கு 100 நாள் ஓடி இருக்கு. 100வது நாள் இன்றைக்கு தாவேகா ஆட்சி, ஜோசப் விஜய் ஆட்சி என்கின்ற திரைப்படம் 100 நாள் ஓடி இருக்கு. இன்னைக்கு 100வது நாள், இந்த ஆட்சியினுடைய 100வது நாள். 100வது நாள்ல இந்த ஆட்சியினுடைய ஒரு மகத்தான சாதனை என்னவென்னு கேட்டா, இந்த ஆட்சியினுடைய மகத்தான சாதனை, என்றைக்கு ஜோசப் விஜய் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றாரோ, உங்கள் ஜோசப் விஜய் ஆகிய நான் என்று பொறுப்பேற்றார் இல்லையா, அன்று முதல் இன்று வரை இந்த 100 நாட்கள் சாதனை சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். 187 கொலைகள், 358 பாலியல் வன்கொடுமைகள். இதுல 90% பாலியல் வன்கொடுமைகள் பண்ணது யாருன்னு கேட்டா டிவிகே கட்சியினர், தாவேகா கட்சியினர். அவங்க தான் பண்ணது. யார பண்ணாங்கன்னு கேட்டா தாவேகாவில் இருக்கிற பெண்களே பாலியல் வன்கொடுமை செய்தார்கள், ஜோசப் விஜயனுடைய டிவிகே கட்சியினர். எனவே திரும்பி சொல்லிட பாருங்க, கொலைகள் 187, பாலியல் வன்கொடுமைகள் 358, அப்புறமா குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், அது ஒரு வகையான பாலியல் குற்றங்கள் தான். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 188, ஆணவ கொலைகள் 12. இதுதான் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டேன். 100 நாள் தாவேகா ஜோசப் விஜயோட ஆட்சியினுடைய சாதனை தான், வேற எதுவும் கிடையாது. என்ன சொல்றது, அவங்க சொன்ன மாதிரி இந்த மகளிர் உரிமை தொகை 2500 சொன்னாங்க, அப்புறம் 3000 சொன்னாங்க, முதியோர் பென்ஷன் ஏற்றினாங்க, பேருந்துல சிறப்பு சலுகைகள் சொன்னாங்க, கேஸ் சிலிண்டர் 6 சொன்னாங்க, இந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. இல்ல நிறைய இதுல இது வரைக்கும் ஒண்ணு கூட இது வரைக்கும் இதுல ஒண்ணு கூட செய்யல. நம்ம ஆட்சியில நம்ம என்ன பண்ணமோ அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், ஆணவ கொலைகள்னு இதை மட்டும் தான் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் இதை குறித்தெல்லாம் பேசினாங்க. இந்த பதிவுல நான் ஒண்ணு பேச விரும்புறேன். சும்மா நச்சா கொச்செல்லாம் வேணாம். ஏன்னா நீங்க எல்லாமே லைவ்லயே பாக்குறீங்க. நீங்க தமிழக மக்கள் 8 கோடி மக்கள் இன்னைக்கு டிவியில முன்னால உட்காந்துட்டீங்கன்னா அவங்களே லைவ்ல காட்டுறாங்க. அவை குறிப்பிலிருந்து நீக்காது அப்படியே லைவ்ல ஃபுல்லா போயிடுது. இனிமே இந்த அவை குறிப்பிலிருந்து நீக்கிறதெல்லாம் தேவையில்லாது. பேரவைத் தலைவர் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் ஜேசிடி பிரபாகரன் அவர்களோட நல்லாவே தான் பண்றாரு. அது நானே எனக்கு தெரியல, இவ்வளோ ஜனநாயகமா இருக்கிறாரு பேரவைத் தலைவர் சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகரன் அவர்கள். இது உண்மையிலே இப்படி ஜனநாயகமா, உண்மையிலே ஒரு சீனியர். அவரு எம்ஜிஆரோட அரசியலை பயணித்தவர், அம்மையார் செல்வி ஜெயலலிதாவோட அரசியலை பயணித்தவர், எடப்பாடி அவர்களோட அரசியலை பயணித்து பிறகு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஓபிஎஸ் ஓட சென்று அதன் பிறகு அவரும் அவர் மகனும் டிவிகே கட்சியில சேர்ந்து இன்றைக்கு அவர் ஒரு சபாநாயகர். நான் உண்மையிலே மனதார சொல்றேன், பார்க்கும்போது திருப்தியா இருக்குது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதை அவை குறிப்பிலிருந்து நீக்குவதை விட ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர், குறிப்பாக ஆளுங்கட்சி அமைச்சர்கள் பேசுவதை அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறார். நான் 96 சட்டமன்றத்தை பார்க்கிறேன். ஆளுங்கட்சி அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுறதை நீக்குவாங்க. ஆனா அதிகமாக நீக்கப்பட்டிருப்பது ஆளுங்கட்சி எம்எல்ஏ, ஆளுங்கட்சி மந்திரிகளுடைய சட்டமன்ற உரைகள் தான் அவை குறிப்பிலிருந்து நீக்கியிருக்கிறார். இது டிராமா இல்லாம உண்மையிலே இருந்தா சந்தோஷம். ஆனா இப்படியே உண்மையே அவர் நடுநிலைமையாளராக இருந்தார்னா அடுத்த பேரவை கூட்டத்திற்கு அவர் சபாநாயகராக இருப்பாரான்ற சந்தேகம். ஒரு உண்மையிலேயே நேர்மையானவராக இருந்தா, ஏன்னா 6 மாசம் அவர் ஒன்றும் பண்ண முடியாது. உண்மையிலே இப்படி உண்மையிலே நல்லதா இருக்கு, நல்லதா பண்றாரு. அது நம்ம சும்மா டிவிகே கட்சி எல்லாருமே நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. ஆனா உண்மை இது உண்மைன்னா, உண்மையிலே இவர் இப்படிதான் போயிடுறாருன்னா ஆதவர்ஜுனா சும்மா இருப்பானா இருந்தாலும் மீதி பேர்லாம் சும்மா இருப்பாங்களா? அதனால அடுத்த பேரவை கூட்டத்துக்கு இவர் சபாநாயகராக இருப்பாரான்றது சந்தேகம். டிவிகே கட்சி ஒரு சபாநாயகராக வச்சுக்க மாட்ட சந்தேகம். பார்ப்போம். இப்ப நான் சொல்ல வர ஒரே ஒரு கருத்து இதுல என்னன்னு கேட்டா, இந்த பொடி பையன் ஒரு மாண்புமிகு அமைச்சர்னு சொன்னா விமர்சனம் பண்ணக்கூடாது, அமைச்சருக்கு மரியாதை கொடுக்கணும், நான் கொடுக்குறேன். ஆனா லிமிட் ஓவரா போகக்கூடாது, லிமிட் கிராஸ் பண்ணக்கூடாது. சின்ன வயசுல நான் சொல்றது, மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் நம்ம அண்ணன் எம்ஆர்கே பாணியில சொன்னா, நம்ம சாமிகிறார்ல சாமி ரமேஷ், நம்ம சாமி ரமேஷ் சொல்றேன். என்ன சொல்றது, சின்ன வயசுல வந்து எனக்கு சந்தோஷம் தான், என்னால வர முடியல, நீ வந்திருக்கிற. அதுக்குன்னு சட்டமன்றத்தில் என்ன பேசணுமோ அதுதான் பேசணும். நீ பங்க் அடியிலையும் டீ கடியிலையும் குட்டி சவுத்து மேல உட்காந்து பாரு, அங்க பேசுற மாதிரிலாம் பேசக்கூடாது.
ஏதோ கம்பெனில வேலை பார்த்துருந்தாமே அங்க பேசக்கூடாது தம்பி ரமேஷ். அது சட்டமன்றம். சட்டமன்ற மரபு என்னன்னு தெரிஞ்சுக்கோ. உங்க சட்டமன்ற மரபு உங்க முதலமைச்சருக்கும் தெரியாது, அங்க இருக்கிற எந்த அமைச்சருக்கும் தெரியாது. அங்க விவரம் தெரிஞ்சவங்க இருக்கிறதே 2 பேர் தான். 2 பேர். ஒன்னு பேரவைத் தலைவர் திரு பிரபாகரன் அவர்கள், இன்னொன்னு அவை முனைவர் செங்கோட்டையன் அவர்கள். இப்ப செங்கோட்டையன் கூட முதல் முறை எம்எல்ஏ வந்தா அவையில உறுப்பினர் எப்படி நடந்துக்கு வரோம், நீங்க எல்லாம் நடந்துறீங்களா, அந்த மாதிரி ஆயிட்டார் செங்கோட்டையன். நம்ம தற்கூரிகளோட சேர்ந்து அவரும் தற்கூரி ஆயிட்டார். நான் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷுக்கு சொல்றேன், உனக்கு தான் பேச வரணும், பேசக்கூடாது தம்பி. என்ன அதாவது என்னன்னா, பேரவையில உறுப்பினர்கள் எப்படி எப்படி நடந்துக்கணும், மரபெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அண்ணன் KN நேரு பேசுறாரு. எதிர்க்கட்சி கொறடா அண்ணன் ஏவா வேலு பேசுறாரு. இதெல்லாம் பேசும்போது உடனே இந்த முந்திரி கோட்டை எந்திரிச்சு நிக்குது. யாரு? நம்ம ரமேஷ் சாமி. என்னவோ இவர் என்னவோ அப்படி, இவருக்கு என்ன ஒரு 60-70 வயசு ஆகிற மாதிரி, இவர் என்ன 10 முறை எம்எல்ஏ எழுந்துட்ட மாதிரி, சட்டமன்ற மரபு தெரிஞ்ச மாதிரி. ஏன் அதெல்லாம் உங்க கட்சி டிவிக்கு பொதுக்கூட்டமா? அது தமிழக சட்டமன்றம். நான் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் கேட்கிறேன், அதெல்லாம் உங்க கட்சி டிவிக்கு பொதுக்கூட்டமா? உங்க கட்சியினுடைய செயலர்கள் கூட்டமா? தேர்தல் பிரச்சார கூட்டமா? சட்டமன்றம் யாது? மக்கள் ஓட்டு போட்டு அமைச்சாங்க. மக்கள் ஓட்டு போட்டுச்சோ இல்ல இவிஎம் மிஷின்ல தில்லு முள்ளு பண்ணி ஜெயிச்சு உள்ள வந்தீங்க, எப்படியே உள்ள வந்துட்ட மந்திரி ஆயிட்டேன். எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கோ. ஒரு விவரமானவர் தான் சபாநாயகர். நான் அவரை குறை சொல்லி பேசல. அதாவது என்னன்னு கேட்டா, எங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்றதுக்கு முன்னால நீங்க உங்க எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுங்க. அதாவது முதலமைச்சர் வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் எந்திரிச்சு நிக்கல. இதை நீங்க அவருக்கு சொல்லிக் கொடுங்க. தம்பி, வாயில நல்லா எனக்கு பேட் வேர்ட்ஸ் வருது. நீ ஒரு மந்திரியா இருக்கிற, நீ ஒரு மந்திரியா இருக்கிற, நீ ஒரு எல்கேஜி பாய். அரசியல்ல நீ ஒரு லிட்டில் பாய். எல்கேஜி பாய், அதை விட ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி லிட்டில் பாய்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பேபி பாய்னு சொல்லலாம். குழந்தை பையன் நீ அரசியல்ல. எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சி தலைவர் முதலமைச்சர் வரும்போது எதிர்கட்சி எந்திரிச்சு வணங்க பண்ணணுமா? அது சட்டமன்ற மரபே இல்லை. இதை நான் சொல்ல, இன்றைக்கு சட்டமன்றத்தில் அதை விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கிறார் பேரவைத் தலைவர் திரு பிரபாகரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் பிரபாகரன் அவர்கள் அதை தெளிவா சொல்லுகிறார். ஒரு பேரவைத் தலைவர் சட்டமன்றத்துக்குள்ள வரும்போது எந்திரிச்சு நிக்கணும். புரியுதா? ஒரு பேரவைத் தலைவர் சட்டமன்றத்துக்கு உள்ள வரும்போது யாரா இருந்தாலும் எந்திரிச்சு நிக்கணும். எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி உறுப்பினர்கள், ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், மந்திரிகள், முதலமைச்சர், அதிகாரிகள் உள்ள எத்தனை பேர் இருக்காங்க. அங்க உள்ளவங்க பிரஸ் இருந்தாலும் யார் இருந்தாலும், ஒரு சாதாரண ஊழியர் இருந்தா கூட பேரவைத் தலைவர் உள்ள வந்தாருன்னா எந்திரிச்சிக்கணும். சட்டமன்றத்துக்கு ஹீரோ யாருன்னு கேட்டா, சட்டமன்றத்துக்கு ஹீரோ பேரவை கூட்டம் நடைபெறும் பொழுது அந்த சட்டமன்ற அரங்கத்திற்குள்ள கதாநாயகன் யார் என்று கேட்டால் முதலமைச்சரோ எதிர்கட்சி தலைவரோ அமைச்சரோ கிடையாது. அந்த சட்டமன்றத்துக்கு ஒரே கதாநாயகன் யார் என்று கேட்டால் பேரவைத் தலைவர் தான். அவர் தான் அந்த அவையை நடத்துறார். அவருக்கு தான் அந்த அவை நடத்துவதற்கான முழு தகுதி. அவர் எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம். பேரவைத் தலைவர் முடிவே இறுதியான முடிவு. அவர் வரும்போது யாரா இருந்தாலும் எந்திரிச்சு நிக்கணும். யாரா இருந்தாலும் எந்திரிச்சு நிக்கணும். முதலமைச்சர் வரும்போது ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் எந்திரிச்சு நிற்பாங்க, மந்திரிகள் எந்திரிச்சு. அவங்க கட்சியினுடைய தலைவர் அவர். ஒரு முதலமைச்சர் வரும்போது எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி உறுப்பினர் எந்திரிச்சு பேரவைத் தலைவருக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அந்த மரியாதை கொடுக்கணும் என்ற அவசியம் கிடையாது. இது சட்டமன்ற மரபே இல்ல. நான் ஒண்ணு எம்எல்ஏ வயல், ஆனா 96ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் எம்எல்ஏ இருந்தா என்ன அனுபவம் இருக்குமோ அந்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. 96ல இருந்து சட்டமன்றத்தை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன். சட்டமன்ற கூட்டத்துடன் நடைபெறும் பொழுதெல்லாம் சென்னையிலே கூட்டம் இருக்கும். நான் சென்னையிலே சட்டமன்றம் சென்றுடுவேன். எம்எல்ஏ ஹாஸ்டல் அந்த பஸ் ஏறி போயிடுவேன். போய் சபாநாயகர் ரூம்லயோ இல்ல துணை சபாநாயகர் ரூம்ல தான் உட்காருவோம். இப்போ இந்த 5 ஆண்டுகளில் துணை சபாநாயகர் அண்ணன் பிச்சாண்டி ரூம்ல உட்காருவோம். இல்லனா அரசு கொறடாவாக இருந்த அண்ணன் கோவிச்சல் அறையில உட்காருவோம். முடிஞ்ச அளவுக்கு பாஸ் கிடைக்கும் போதெல்லாம் மேல போய் உட்கார்ந்து பார்ப்பேன். சோ எனக்கு அனுபவம் இருக்குது. முதலமைச்சர் வந்தா ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள், ஆளுங்கட்சி அமைச்சர்கள் எந்திரிச்சு நிற்பாங்க. எதிர்கட்சி தான் நான் தான் உனக்கு எதிரியாச்சே. தேர்தல்ல நான் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டேன், நான் ஆட்சியில இருந்தேன், இப்ப நீ ஆட்சிக்கு வந்துட்ட, நான் ஏன் உனக்கு எந்திரிச்சு நிக்க போறேன்? உனக்கு நான் ஏன் எந்திரிச்சு நிக்கணும்? அது சட்டமன்ற மரபே இல்ல. சட்டமன்ற மரபே இல்ல. நீ விருப்பப்பட்டா வேணா எந்திரிச்சு நிக்கலாம், அது உன்னுடைய சொந்த விருப்பம் அன்றது இன்னைக்கு சபாநாயகர் திரு பிரபாகரன் அவர்கள் சொன்னார்கள். பேரவைத் தலைவர் மாண்புமிகு பிரபாகரன் சொன்னார்கள். நான் ஏன் எந்திரிச்சு நிக்கிறேன்? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு நான் கேட்கிறேன். லிட்டில் பாய், பாலிடிக்ஸ்ல லிட்டில் பாய் அமைச்சர் ரமேஷ், உனக்கு என்ன தெரியும்? உன் தலைவன் வந்தா நீ எந்திரிச்சு இல்ல, உன் தலைவனுக்கு நீ முறவாசல் பண்ணி. ரமேஷ
உன் தலைவன் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவருக்கு நீ மரவாசல் பண்ணு, நீ எந்திரிச்சு நின்னு, நீ வேணா போய் ஷூக்கு பாலிஷ் போடு, அவர் கோட் எடுத்து போய் தட்டிட்டு எடுத்து அந்த கோட் வேணா போட்டு விடு, என்ன சொல்லு, கோட்டு போட்டு விடு, தலையெல்லாம் கொஞ்சம் நல்லா வாரி விடு, என்னென்ன பண்ற பண்ணிக்க. உன் தலை நீ நான் ஏன் பண்ணிட்டேன்? என்னுடைய எதிர்கட்சி தலைவர் நாளைய தமிழகம் எங்கள் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வந்தா அவர் ஏன் எந்திரிச்சு நிக்கணும்? சரி, எதிர்கட்சி தலைவர் உள்ள வராருல, ஒரு சிஎம் ஈக்குவலான பவர் எதிர்கட்சி தலைவர், அது தெரியுமா உனக்கு? ஒரு சிஎம் ஈக்குவலான பவர் எதிர்கட்சி தலைவர், அந்த 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 பதவி. சரி, எங்க எதிர்கட்சி தலைவர் உள்ள வராருல, அப்ப நீங்க ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. எந்திரிச்சு எங்க எதிர்கட்சி தலைவர் உள்ள வரும்போது எங்கள் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உள்ள வரும்போது எல்லாரும் கையெழுத்து அப்படி கும்பிடுங்க, முதலமைச்சர் உட்பட. எங்க எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உள்ள வரும்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய், மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உட்பட அத்தனை மந்திரி டிவிக்கு அத்தனை மந்திரி அத்தனை டிவிக்கு எம்எல்ஏ எந்திரிச்சு நின்று எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு இப்படி வணக்கம் சொல்லுங்க. நாங்க முதலமைச்சர் தான் எந்திரிச்சு நிக்கிறோம். நான் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், எங்க அண்ணன் கே என் நேரு, எங்க அண்ணன் யாவா வேலு, எங்க அண்ணன் கோவிசெலின், எங்க அண்ணன் எம்ஆர் கே பன்னீர்செல்வம், இவங்க எல்லாம் எதிர்கட்சியில முக்கியமான பொறுப்புல இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் யாருமே அனுமதி கேட்காம நான் சொல்றேன்பா. எங்க எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவைக்குள்ள வரும்போது என்ன சொல்றது, முதலமைச்சர் உட்பட அத்தனை பேர் எந்திரிச்சு வணக்கம் சொன்னா நாங்க முதலமைச்சர் வணக்கம் சொல்றேன். என்னடா கலர் கலரா ரீல் விடுறீங்க? இந்த காலத்துல இந்த நாட்டில் பெருந்தலைவர் காமராஜரோட ஒரு தலைவரா? பெருந்தலைவர் காமராஜர் சட்டமன்றத்துக்குள்ள வரும்போது ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் ஆளுங்கட்சி மந்திரிகள் வணக்கம் பண்ணுவாங்க. எதிர்கட்சியில் யாரும் எந்திரிச்சு பெருந்தலைவர் காமராஜர் வணக்கம் பண்ணதில்லை. பெருந்தலைவர் காமராஜரோடவா உங்க அண்ணன் நொன்ன அறிஞர் அண்ணா, உங்க கொள்கை தலைவர் காமராஜர், அறிஞர் அண்ணா, தென்னாட்டு காந்தி பேரறிஞர் அண்ணா, அனைத்து திராவிட இயக்கங்களுக்கும் தலைவர் அறிஞர் அண்ணா முதலமைச்சர் இருக்கும் பொழுது பேரவைக்குள்ளே வரும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆளுங்கட்சி எம்எல்ஏ மந்திரிகள் தான் எந்திரிச்சு நிற்பாங்க. எதிர்கட்சியில் இருந்தவங்க யாருமே எந்திரிச்சு நிக்கல. எதிர்கட்சியில் இருந்தாங்களே அவங்க யாரும் எந்திரிச்சு நிக்கலப்பா. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 13 வருஷம், மக்கள் திலகம் எம்ஜிஆர், அவர் அறைக்குள்ள வரும்போது அதிமுக எம்எல்ஏக்கள் மந்திரிகள் தான் எந்திரிச்சு வணக்கம் வச்சாங்க. திமுக யாரும் வணக்கம் வைக்கல. முத்தமிழர் டாக்டர் கலைஞர் 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர், அவர் அறைக்குள்ள வரும் பொழுது திமுகவின் உறுப்பினர்கள் அமைச்சர்கள் வணக்கம் வைத்தார்கள். அதிமுக அவருக்கு வணக்கம் வைக்கவில்லை. அம்மையார் செல்வி ஜெயலலிதா சட்டமன்றத்தை ஆட்டி படிச்சாங்க. நான் அவரை பாப்பாத்தி என்னை யாரும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. நாங்க செல்வி ஜெயலலிதா வரும் பொழுது ஆளுங்கட்சிக்காரர் தான் எந்திரிச்சு சொன்னாங்களே தவிர எதிர்கட்சி திமுக யார் வரைக்கும் எந்திரிச்சு சொன்னது கிடையாது. எங்கள் அன்பு தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மிக விரைவில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்க போகிற எங்கள் அண்ணன் தலைவர் தளபதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் வரும் பொழுது ஆளுங்கட்சி தான் எந்திரிச்சு நிற்கும். எதிர்கட்சி அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் எதிர்கட்சி தலைவர், அவர் எந்திரிச்சு நிற்கல. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கூட அதிமுக மந்திரி எம்எல்ஏக்கள் தான் எந்திரிச்சு நின்னான். அதே மாதிரி அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக முதலமைச்சராக இருக்கும் பொழுது அதிமுக எம்எல்ஏ மந்திரி தான் எந்திரிச்சு நின்னான், திமுக எந்திரிச்சு நிக்கல. ஆனா திரு ஜோசப் விஜய் இவரு ஆரம்பத்திலிருந்து நான் அப்போ சொல்ற மூஜாதி ராஜாஜிலிருந்து பக்தவச்சிலிருந்து அந்த காலத்துல கூட எடுத்துக்கோ, அவங்களுக்கு இல்லாத சிறப்பு நம்ம ஜோசப் விஜய், மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைத்த முதல் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று இன்று வரை கடைசியில் தலைவர் தளபதி ஸ்டாலின் வரை இத்தனை தலைவர்களுக்கு இல்லாத வரலாறு ஜோசப் விஜய்க்கு இருக்கிறதா? 100 நாட்களிலே 187 கொலைகளுக்கு 187 கொலை, 100 நாட்களில் 358 பாலியல் குற்றங்கள், 188 குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், 12 ஆணவ கொலைகளுக்கு சொந்தமானவர் இவர் ஆட்சி நடந்தது. இவருக்கு நாங்க எந்திரிச்சு வணக்கம் வைக்கணும். ஏ போங்கயா மந்திரி வந்துறான் பாரு இந்த மாதிரி. ஆனா அவர் பேரவைத் தலைவர் கண்டிச்சாரு, விளக்கத்தை கொடுத்தாரு. முந்திரி கொட்ட மாதிரி நினைச்சுக்கிறான் அந்த பையன். லிட்டில் பாய், எல்கேஜி பாய் பாலிடிக்ஸ்ல. சிஎம் லிட்டில் பாயா தாங்கிறாரு. சிஎம் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டார். அவன் பேர் எனக்கு தெரியல, அந்த காஞ்சிபுரத்தில் வனத்துறை அமைச்சர் பேர் தெரியல. காட்டா மாதிரி கத்துறான் உள்ள. ஒரு மந்திரி எப்படி பேசணும்? காட்டா மாதிரி கத்துறான் உள்ள. இதெல்லாம் திரு செங்கோட்டையனர்களும் திரு பேரவைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு பிரபாகரன் அவர்களும் அவளை கற்றுத்தர வேண்டும்.
அது அந்த ஆளா பேசணும்னா இல்ல ஜோசப் விஜய் ஒரு நாடகம் ஆடினாரா என்னன்னு தெரியல. எல்லாமே நாடகம். ஏற்கனவே திரு ஜோசப் விஜய் அவர்கள் எல்லாரையும் மரியாதையா சொல்லிட்டாரு. எங்க தலைவர், நமது தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் சொல்லும்போது கருணாநிதி அவர்கள் சொல்லிட்டு அப்புறமா சாரி 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 டாக்டர் கலைஞர் அதெல்லாம் நாடகம். கலைஞர் பேரை சொல்லணும், அப்புறமா அவர் திருத்திக்கிற மாதிரி நாடகம். நீயே இவ்வளவு இருந்தா நாங்க எவ்வளவு இருப்போம். அந்த மாதிரி நீங்க அந்த வனத்துறை அமைச்சர் தலைவர் பேரை சொல்றோம். தலைவர் பேர் கருணாநிதி சொல்றான். தலைவர் பேரை சொல்வதற்கு கழக உடன்பிறப்புகள் மன்னிக்க வேண்டும். அந்த ஆள் பேச நான் சொல்லி காட்டுறேன். உண்மையில அவன் பேர் எனக்கு தெரியாது. அவன் வந்து ஃபாரஸ்ட் மினிஸ்டர், அதாவது ஆடு திருநாம்பா திருப்பத்தூர்ல வாணிபல்ல அவங்ககிட்ட பல லட்சம் லஞ்சம் வாங்கிக்கின்னு அவனுக்கு வக்கீல் பதவி போட்டு கொடுத்தா அந்த உத்தமர் நல்லவர் யாருன்னு கேட்டா அந்த வனத்துறை அமைச்சர். அவன் தலைவர் பேரை சொல்றான். உடனே தகராறான உடனே பிரச்சனை ஆன உடனே அப்புறமா ஜோசப் விஜய் எந்திரிச்சு நின்று முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் எந்திரிச்சு நின்று உங்கள் தலைவர் பேரை சொன்னதுக்கு நான் சாரி கேட்கிறேன், ஐம் சாரி ஒரு சீன் ஒன்று போட்டாரு. அது இவரே இந்த மாதிரி நீ கலைஞர் பேர் அவர் பேர் சொல்லு கலட் ஆகும், அப்ப நான் சாரி கேட்கற மாதிரி கேட்டு இன்னும் ஒரு சிம்பத்தி என் மேல கிரியேட் ஆகட்டும். இன்னும் மக்கள் எல்லாம் லைவா போகுது இல்ல, எல்லாமே நாடகங்க, எல்லாமே நடிப்புங்க. என்னது எல்லாமே நடிப்பு. இன்னைக்கு அவை குறிப்பில் நடந்ததெல்லாம் நீங்க எல்லாம் சட்டமன்றத்தில் பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் நான் பேசணும்ன்ற அவசியம் இல்ல. என்ன சொல்றது, இந்த அவன் பேருனா இந்த சிடி நிர்மல் குமாரா என்ன பேரு, அவன் தீய சக்தி என்றான். அவன் போவாத கட்சியே இல்ல. தாவேக்காவை தீய சக்தியாக மாற்றிருப்பது யார் என்று கேட்டால் இந்த சிடி நிர்மல் குமார் போன்ற ஆட்கள். அவன் போவாத கட்சி இல்ல. பிஜேபி RSSல இருந்தான், பிஜேபி அப்புறமா அதிமுக, RSS, பிஜேபி, அதிமுக எல்லா கட்சிக்கு போயிட்டு இப்ப கடைசியா டிவிகே கட்சிக்கு ஜோசப் விஜய் கட்சியில இருந்து மந்திரியா இருக்கிறான். நாளைக்கு தனுஷ் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறார், நடிகர் தனுஷ். அந்த கட்சிக்கு போனாலும் போவாங்க. ஏன்னா எல்லா கட்சிக்கு போயிட்டு தான் அந்த கட்சிக்கு வந்துக்கிறாங்க. டிவிகே இருக்கிறவங்க எல்லா கட்சிக்கு அந்த வளர்ந்தவன் மாண்புமிகு பொதுப்பணித்துறை விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அந்த போகாத கட்சிக்குதா? சோ எல்லாம் இங்க வந்துறாங்க. இப்போ அடுத்து வேற எங்கன்னா போவாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, சட்டமன்றத்தில் இன்னும் 25 நாட்கள் சட்டமன்றம் நடத்தணும். சட்டமன்றத்தில் மரியாதையை நடந்துக்கணும், சட்டமன்றம் நடத்தலாம். இல்ல தினம் சண்டை சச்சரவுன்னா 25 நாள் சட்டமன்றம் நடத்த முடியாது. இதை இன்னைக்கு சட்டமன்றத்தில் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் மாண்புமிகு எதிர்கட்சி கொரோடா அண்ணன் ஏவாவில் அதை பதிவு பண்ணியிருக்கிறார். அதனால நான் என்ன சொல்றேன்னா, முதலமைச்சர் வந்தா எந்திரிச்சு நிக்கணும். இந்த ஆணவ பேச்செல்லாம் பேசுறது வச்சுக்காதீங்க. என்ன சொல்றது, சபாநாயகர் வந்து எந்திரிச்சு நிக்கலாம், நல்ல மரியாதை கொடுக்கணும் அவருக்கு. பேரவைத் தலைவர் திரு பிரபாகரன் அவர்களுக்கு முதலமைச்சர் வந்தா எந்திரிச்சுங்கன்னா உனக்கு தலைவனா நீ வச்சுக்கடா, உனக்கு தலைவனா நீ வச்சுக்கோ. எனக்கு தலைவன் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழர் டாக்டர் கலைஞர், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின், நாளைய தமிழகம், இன்று எதிர்கட்சி தலைவர், நாளை ஆளுங்கட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். உனக்கு தலைவன்னா நீ வச்சுக்கோ. என்ன சொல்றது, உனக்கு தலைவன்னா நீ வச்சுக்கோ. ஒரே ஒரு பாயிண்ட் கேட்கிறேன், இவ்வளவு பேசுறீங்களே, உங்களுக்கு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, அரசியலில் உங்களுக்கு ஆண்மை இருந்தால் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை கைது செய்ய உங்களுக்கு துப்பு இருக்குதா, தைரியங்கதா, ஆன்மகதா? கைது பண்ண முடியுமா? வெப்பார் அமித்ஷா ஆப்பு. சிபிஐ கூப்பிடுவான். 41 பேரு வேட்டையாடிட்டு ஓடு 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 வர்றாம்பாரு வேட்டைக்காரன் அண்ணன் ஓடி வந்தார்ல விஜய் என்ன கூப்பிடுவான். மேல நயினார் நாகேந்திரன் மேல கை வச்சா சிபிஐ கூப்பிட்டு அப்படியே தீகாருக்கு போனுவான். பயந்து போகிறீங்க. நயினார் நாகேந்திரன் சொன்னாரு சட்டமன்றத்தில் அப்பா எங்கன்னு கேட்கிறாரு. போய் உங்க அம்மா கேட்டா உங்க அம்மா சொல்ல உங்க அப்பா யாருன்னு. ஆனா அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. இது நான் நேற்று சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன். விஜய் எவ்வளவு நாளும் கொச்சைப்படுத்தலாம். என்ன விஜய் பண்ற பாலிடிக்ஸ் ரப்பிஷ் பாலிடிக்ஸ், நாஸ்டி பாலிடிக்ஸ், டர்ட்டி பாலிடிக்ஸ். ஆனா அவங்க அம்மாவை வந்துட்டு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜய் அவரோட அப்பா எங்கன்னு தேடினப்பா உங்க அம்மா போய் கேளு, உங்க அப்பா அவங்க சொல்ல, உங்க அம்மா யாருன்னு சொன்னார்ல, அது அவங்க அம்மாவை கொச்சைப்படுத்துற மாதிரி. அந்த வார்த்தை நயினார் நாகேந்திரன் பேசுறதுல தனிப்பட்ட முறையில் குடியாத்த கொண்டாடுகள் என் தலைவர் தளபதிக்கோ எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கோ அது உடன்பாடு கிடையாது. ஆனா அப்படி பேசுறது நயினார் நாகேந்திரன் தப்பு. அவரை கைது பண்ணலாம். அவரை கைது பண்ண உங்களால முடியுமா? யாரை பார்த்தும் பயப்பட மாட்டோம், யாரை பார்த்தும் அஞ்ச மாட்டோம். டிரான்ஸ்பார்மர் கம்பு வயத்துக்கிற ஆதவர்ஜனா பேசுற அப்படியே எல்லாரும் பேசல. இது எவ்வளவு பெரிய வார்த்தை நயினார் நாகேந்திரன் பேசுறது. அந்த வார்த்தை எங்க தளபதி தான் விஜய் சொன்னது. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு. ஆனா தப்பான வார்த்தை பேசக்கூடாது. நயினார் நாகேந்திரன் அரசியல் உங்களுக்கு ஆண்மை இருந்தால் கைது பண்ண முடியாது. அப்புறம் என்னத்துக்கு வாய்க்கிலேயே பேசுறீங்க? அதனால ஜோசப் விஜய் வந்தா எந்திரிச்சு நிக்கணும் எங்களுக்கு சொல்லாத தம்பி, லிட்டில் பாய், எல்கேஜி பாய்.
ஆனரபிள் சாமி மந்திரி, சாமி ரமேஷ், எங்களுக்கு சொல்லாத நாயனா, நீ மரியாதை கொடு. எங்களுக்கு மரியாதை கொடுத்தா நாங்க மரியாதை கொடுப்போம். எங்களுக்கு மரியாதை கொடுத்தா நாங்க மரியாதை கொடுப்போம். ஆச்சா? அதனால மீண்டும் இந்த பதிவிலே சொல்கிறேன், உங்களுக்கு அரசியல் தெம்பு திராணி ஆண்மை இருந்தால் கை வச்சுப்பார் நயினார் நாகேந்திர மேல. நன்றி வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலே சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.